டுடே நம்ம சைக்காலஜில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா படவரிசை தான். ஸோ படவரிசையிலையும் நம்ம என்ன அப்படின்னா இந்த மாதிரி பேப்பரை வச்சு நம்ம அதை ஃபோல்டு பண்ணி நம்ம மடக்கிட்டு இந்த மாதிரி உருவங்களை கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த உருவம் வந்து கடைசியா கிடைக்கும், அந்த பேப்பர் வந்து மறுபடியும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணதை எடுத்து பார்த்தோம்னா என்ன உருவம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அப்ப அந்த ஃபோல்டு பண்ண பேப்பர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டா மடக்குறோம். அந்த ரெண்டை மறுபடியும் என்ன பண்றோம், நம்ம நாலா மடக்குறோம். அப்ப அந்த சின்ன ஸ்கொயருக்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒரு முக்கோணம், ஒரு ஸ்கொயரு, ஒரு சர்க்கிள் இருக்கு. அப்ப அதே மாதிரியே நம்ம இதை கட் பண்ணோம் அப்படின்னா நாலு பக்கமும் என்ன ஆகும், அந்த ஃபிகர் வந்து அப்படியே கட் பண்ணது நம்மளுக்கு தெரியும். அப்ப அந்த இதுல கடைசியா நம்மளுக்கு வந்து பேப்பரை எடுத்து வச்சோம் அப்படின்னா எந்த உருவம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப எப்படி இருக்கு, கீழே வந்து ஒரு ஸ்கொயரு, ஒரு சர்க்கிள். அப்ப நாலு கார்னர்லயும் என்ன வந்துடும், நம்மளுக்கு ஸ்கொயர் வந்துடும். அப்ப நாலு கார்னர்லயும் ஸ்கொயர் இருக்கிறது நம்மளுக்கு என்ன இருக்கு, சேம் இந்த மூணு டயக்ராம்லயும் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு நம்மளுக்கு, இந்த சென்டர்ல இங்க சர்க்கிள். அப்ப சர்க்கிள் இருக்கிறது சேம் நம்மளுக்கு எல்லா டயக்ராம்லயும் அதே மாதிரி சர்க்கிள் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு, நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும், அந்த நம்மளுக்கு உள்பகுதியா இருக்கணும், அப்படி இருக்கக்கூடியது. அப்ப செகண்ட் இதுல இருக்கு, அதுல மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த ட்ரையாங்கிள் மட்டும் வித்தியாசமா இருக்கு. அப்ப அந்த ட்ரையாங்கிள் சேம் நம்மளுக்கு எப்படி இருக்கு, இந்த ஒரு டயக்ராம்ல மட்டும்தான் எப்படி இருக்கு, அந்த கார்னரை பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரியே நாலு ட்ரையாங்கிள் இருக்கு. அப்ப இதற்கான ஆப்ஷன் வந்து என்னது, ஆப்ஷன் பி. சேம் இதே மாதிரியே உங்களுக்கு ஃபோல்டு பண்ணி இந்த ஷேப்ல நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஃபிகர் வந்து என்ன மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்சரை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.